ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது மினிமலிஸ்டிக்காக ஒரு கான்செப்ட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அட் தி சேம் டைம் அந்த லோகோ வந்து நான் சில லோக்கல் கிளைண்ட்ஸ், ஹிந்தி கிளைண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து எப்படி அந்த லோகோ ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு மார்க்அப் மூலியமாக நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னோன்னா அது இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஒரு டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே கொடுக்குறத விட அதில் கொஞ்சம் மேலே அந்த எதையோ தூவி கொஞ்சம் அலங்காரம் பண்ணி கொடுப்பாங்கள்ல. ஸோ அது வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அந்த மாதிரி கொடுத்தா தான் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பண்ண லோகோ வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் ஒரு மார்க்அப் மூலியமாக கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கிளைண்ட்டை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து மார்க்அப் யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோஷாப்பில் உள்ள மார்க்அப் வச்சு எப்படி வந்து ஒரு லோகோ ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் போன வீடியோவில் வந்து ஒரு லோகோ பண்ணிவிட்டு கொடுத்துருந்தேன் நான். ஸோ அதை நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ வந்து மார்க்அப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் போன வாட்டி நம்ம பண்ண வீடியோ. இதை வந்து மார்க்அப் வச்சு எப்படி நம்ம வந்து கிளைண்ட்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மார்க்அப் 3D லோகோஸ்னால் என்னது, எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ இதுதான் நம்ம வெப்சைட்டு. உங்களுக்கு டிசைனிங் ரிலேட்டடான ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோகோ டிசைனில் ஃபஸ்ட் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து லோகோ வந்து நான் இந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக கிளைண்ட்டுக்கு வந்து நான் கொடுப்பேன் நான், இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து மார்க்அப் வச்சு நான் எந்தெந்த லோகோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 1 செகண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு 3D எஃபெக்டில் நம்ம லோகோ வந்து ஒரு வாலில் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து மார்க்அப் வச்சு நான் கொடுத்துருக்குறேன் நான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஷாப் என்ட்ரன்ஸில் வந்து எந்த இருந்துச்சுன்னா லோகோ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 3D எஃபெக்டில் அந்த லோகோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட்டாக காமிக்கிறது. ஸோ நம்ம பண்ண லோகோ வந்து ஸோ இந்த லோகோ கலர் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் வந்து டல்லாக தெரியும். ஏன்னா நம்ம இப்போ உங்களுக்கு நான் சாம்பிளாக பண்ணி காமிக்க போகிற மார்க்அப் வந்து ரெண்டுமே வந்து பிளாக் மார்க்அப் தான். ஸோ அதனால் இந்த லோகோ கலர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரைட்டாக இப்போ வரைக்கும் நான் மாற்றிக்கிறேன். அதனால் உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரியும். இதே ப்ளூ கலர் தான், பட் நான் கொஞ்சம் லைட் ப்ளூவாக வச்சுட்டு ஸ்கை ப்ளூ வச்சுக்கிட்டு இந்த க்ரீன் கலர் கிட்டத்தட்ட ஓகே தான், பட் இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணால், ஜஸ்ட் அப்படியே Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதை அங்கே பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக PNG தான் வரும். ஸோ ஜஸ்ட்டு இதோட ஃபைல் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல அந்த PST ஃபைல் அப்படியே இருக்குது. வேணும் அப்படின்னா உங்கள் ஃபைலில் தான் இந்த இடத்துல ஜஸ்ட் மார்க்அப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ நிறையா மார்க்அப்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நீங்கள் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகிட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா யுவர் லோகோ டிசைன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மார்க்அப்லையுமே கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் இதை வந்து வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யுவர் லோகோ டிசைன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணதை Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லஸ்ட்ரேட்டரில் உள்ள ஃபைலை ஜஸ்ட் Ctrl+C கொடுத்து இந்த இடத்துல Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக PNG ஃபைலாக வந்துடும். ஸோ இதை அப்படியே பெருசு பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் தான் வரும். அப்படி வரல அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட்டு ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் அதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேயரில் வந்திருக்கு. இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னா Ctrl+T, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோட்டோஷாப்பில் சின்ன சின்ன இந்த மாதிரி டூல்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த அளவுக்கு தான் நான் ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லா வேலையுமே வந்து நான் இல்லஸ்ட்ரேட்டரில் முடிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் மட்டும் மார்க்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, இமேஜ் PG ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் கற்றுக்கோங்க. நிறையா டூல்ஸ் இருக்குது. எந்த டூல்ஸ் உங்களுக்கு வருதோ அந்த டூல்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டர் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ஃபோட்டோஷாப் வந்து மேக்ஸிமம் இதுக்கு மட்டும் தான் நான் Ctrl+T கொடுத்து நான் இந்த லோகோ வந்து பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த சைஸ் போதும். இதை அப்படியே Ctrl+S அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்அப்பில் வந்துருச்சு. ஒரு 3D எஃபெக்டில் உங்கள் லோகோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Ctrl+Shift+S கொடுத்து எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் JPEG இல்லைனா PNG இந்த 2 ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் மார்க்அப். இன்னொரு மார்க்அப் வச்சு நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மார்க்அப் வந்து ரொம்ப ஃபேமஸானது. மேக்ஸிமம் ஹிந்தி பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த மார்க்அப் வந்து இந்த மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்காக நான் இதை தேடி கண்டுபிடிச்சி இந்த மார்க்அப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அதுதான் யுவர் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும், அதே மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நான் Ctrl+V கொடுக்குறேன்.
நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் காப்பி பண்ணது தான். Ctrl+V கொடுத்துட்டு Ctrl+T கொடுத்துட்டு அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பின்னாடி இருக்கிற இந்த லேயரில் இருக்கிற இந்த பழைய லோகோ எனக்கு வேணாம். ஸோ அதை நான் டெலிட்டும் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஐ ஐக்கான மறைச்சோம்னா மறைஞ்சிடும். ஸோ வச்சுட்டு ஜஸ்ட் Ctrl+S அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஷைனிங் எஃபெக்ட் இது எல்லாமே இருக்கும், ஃபோட்டோஷாப்லேயே மார்க்கப்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லிக்கலாம். ஸோ இவ்வளோதான் கைஸ், மார்க்கப் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஏகப்பட்ட மார்க்கப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபோட்டோஷாப்லேயே பாருங்களேன், லாஸ்ட்டாக நான் வந்து இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சேவ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். நீங்கள் Ctrl+S கொடுத்து ஜேபக்காவும் பிஎன்ஜியாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆயில் பாட்டில் மார்க்கப் பண்ணேன் நான். ஸோ லோகோக்கு மட்டும்தான் இல்லை, மார்க்கப் வந்து இந்த மாதிரி கொடுத்தா பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோடைய காமிச்சிடறேன். 1 செகண்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆயில் பாக்ஸ் பண்ணேன் நான். ஸோ இதான் நான் வந்து கிளைண்ட்டுக்கு பண்ண ஆயில் பாக்ஸ் மார்க்கப், ஆயில் பாக்ஸ் கவர் டிசைன் வந்து இது தான். பட் இதை அப்படியே கொடுத்தா அப்படின்னா அவங்க பார்த்துட்டு சரி ஓகே, பட் இது வந்து ஒரு பாக்ஸாக வந்து எனக்கு எப்படி வரும், நீங்கள் அதை காமிச்சிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து நம்ம போட்ட டிசைன் எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். பட் கிளைண்ட்டுக்கு வந்து இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ கிளைண்ட் மார்க்கப் கேட்டதுனால அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பாக்ஸ் மார்க்கப்பு ப்ளஸ் ஒரு ஆயில் பாட்டில் பக்கத்தில் வச்சு அந்த டிசைன்லாம் வச்சு கொடுத்து இந்த மாதிரி தாங்க உங்கள் இது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே இது நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாட்டிஸ்ஃபை. ஸோ மார்க்கப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம டிசைனை வந்து ரியல் டைம் ப்ராடக்ட்ஸில் வச்சு காமிச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது. ஸோ நீங்களும் எந்த டிசைன் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். போக 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 டிசைன் ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கப் வச்சு கொடுக்கும்போது கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ நிறையா ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் வச்சு கிளைண்ட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் மார்க்கப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த 2 மார்க்கப்புமே வந்து நான் இதோட ஃபைல்ஸை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் ஃப்ரீயாகவே. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோடய ட்ரைவில் தான் இருக்கும், பெர்மிஷனும் கொடுத்துட்றேன் நான். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு லோகோ பண்ணி பார்த்துட்டு மார்க்கப்பில் வச்சு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபைல்ஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் நான், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிசைனிங்கில் ஆர்வம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் நம்மளுடைய லோகோ டிசைன்ஸ் மறந்துடாதீங்க. உங்களுக்கு எந்த டிசைன் ரிலேட்டடான சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு லோகோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் வந்து கேன்வாவில் எப்படி பண்ணுறது, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ்.